பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதி தேடு, பின்னிவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுக்குரிய அடுத்த காரியங்களை நாம் தேடாதபடிக்கு நாம் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மேன்மை என்று சொல்லி மேன்மையாளர்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை மேன்மை அல்ல, நாம் அர்ப்பணிக்கிற அர்ப்பணம், இயேசுவோடு கூட அர்ப்பணிக்கிற அர்ப்பணம், அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் மேன்மையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, 26வது வசனத்தை நான் பார்க்கும்போது, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளை போடுகிறது நல்லதல்ல என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளுடைய அப்பம், பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிற மகிமையை இன்னொரு நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது இல்லை என்று சொல்லி அந்த காரண ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அது நாய்க்குட்டி தான் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? நாய்க்குட்டி என்று சொல்லும் போது, நாய்கள் என்று சொல்லும் போது பின்மாற்றத்தின் ஆவி, பின்மாற்றத்துக்குரியவைகள், பின்மாற்றத்துக்குள்ளே போகிறது, ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி போகிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறது, தன்னுடைய ஆசைகளுக்காக, தன்னுடைய இச்சைகளுக்காக, தன்னை நிறைவேற்றி கொடுப்பதற்காக தன்னை மேன்மைப்படுத்துவதுதான் அவன் பின்மாற்றத்தின் ஆவி. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவர், நமக்குள்ளே இடைப்படுகிறவர், நம்மளோடு கூட வாசம் பண்ணி நம்முடைய வழி சரியில்லாமல் இருந்தால் அந்த வழி போகாதே என்று சொல்லி கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த வழி நடக்கிறோம்? எந்த வழிக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம்? தன்னை மேன்மை கிடைக்கும்படிக்கு, தாம் அந்தஸ்து கிடைக்கும்படிக்கு, தாம் ஆடம்பரமா நடக்கும்படிக்கு நாம் விரும்புமே தவிர நாம் ஆண்டவரை எப்படி நாம் பற்றி உள்ளத்தில் வைத்திருக்கிறோம்? எப்படி நாம் வழி நடத்தப்படுகிறோம்? எப்படி ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கிறோம்? தன்னுடைய பிள்ளைக்காக விடுதலைக்காய் காத்திருக்கிறோம். அநேக பிள்ளைகள் ரட்சிப்பில்லை, அநேக பிள்ளைகள் கர்த்தரை தேடுவதற்கு பயம் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, பெற்றோராகிய பிள்ளைகள் கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது நிச்சயமே பிள்ளைகள் மனம் திரும்புவதற்கு இது ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் கொடுப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த தேசத்தில் உள்ள பிள்ளைகளை பார்க்கும்போது அநேக செல்களுக்கு அடிமைப்பட்டு, அநேக சிற்றின்பங்களுக்கு அடிமைப்பட்டு, அநேக பாவங்களுக்கு அடிமைப்பட்டு, பிள்ளைகளுக்காய் உத்தரவாதம் இல்லாமல் காத்திருக்க முடியாமல் எங்கேயோ தேவையில்லாத காரியங்களுக்கு பிள்ளைகள் விழுந்து போய் இந்த நாட்களில் அங்கே பாவத்துக்கு அடிமைப்பட்டு இந்த நாட்களில் தேவையில்லாமல் அலைந்து திரிகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, அந்த கானானிய ஸ்திரீ தன் பிள்ளைக்காக அவள் பாரத்தோடு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, இயேசுவிடத்திலே நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். வாலிபம் இளமை மாயை பிரசங்கி சொல்லுகிறான். மாயையான இந்த உலகத்துக்குள்ளே, அழிந்து போகிற உலகத்துக்குள்ளே, அழிந்து போற சிற்றின்பங்களுக்குள்ளே, அழிந்து போற கிரிகளுக்காக நாம் அலைந்து தெரிகிறோம். நம்முடைய சுய உணர்வோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தரை பற்றும் பயம் நமக்குள்ள இல்லாத இருக்கிறதுனாலே நாம் தேவனை கண்களால் காண முடியவில்லை, அவரை தரிசிக்க முடியவில்லை, அவரை பார்க்க முடியவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படிக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற நாம் ஆண்டவரை மகிமைப்பட, தேசத்தின் குடிகள் மகிமைப்பட, தேசத்தின் ஜனங்கள் உணர்வடைய. பிரியமான தேவ பிள்ளைகளே, அங்கங்கே கொலை வழக்குகள், கொலைகள் காரணம் என்ன? பிள்ளைகள் தவறான வழிகளில் நடக்கிறபடினாலே, பெண்களும் ஆண்களும் சீரில்லாமல் இருக்கிறபடினாலே அநேக பேப்பர்களை வந்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் சமூகத்திலே, நாம் தேவ பிள்ளைகளாக, நாம் தேசத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே நாம் ஜாக்கிரதைகளாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக நம்மை காத்துக்கொள்ள, நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள நாம் உத்தரவாதத்தோடு இருக்க வேண்டும். நாம் தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிற வழியிலே,
கர்த்தர் அவரை கண்டுகொள்ளும்படிக்கு அவள் தேடிக்கொண்டிருந்தாள். அவருடைய வாயிலிருந்து வார்த்தை கிடைக்கும் வரையிலும் அவள் அவளை விட்டு போகவில்லை. அவள் நீ நாய்தான் என்று நாய்க்குட்டியால் போடுவது நல்லதா இல்லை என்று சொன்ன வார்த்தையையும் அவள் புறங்கணிக்கவில்லை. அவளை பின்தொடர்ந்தாள். பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் எத்தனை தூரம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட வார்த்தையை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? இந்த நாட்கள் ஊழியக்காரர்கள் ஒரு வார்த்தை சொல்லும் போதும் அப்படிதான், நாமும் அப்படிதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்லுகிறார். 28வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, மற்ற 28 நாம் பார்க்கும்போது, இயேசு அவர்களுக்கு பிரவித்திரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுது என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பிரியமான தேவ பிள்ளையே, ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தையிலே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அவளுடைய பின்தொடர், அவள் தாகம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் அநேகர் பின்தொடருகிறார்கள். ஏதோ ஒரு விடுதலைக்காக, ஏதோ ஒரு பிசாசு மாறணும், ஏதோ ஒரு குடும்பத்தில கட்டு மாறணும், ஏதோ ஒரு குடிப்பழக்கங்கள் மாறணும், ஏதோ என் பிள்ளைக்கு திருமணம் நடக்க வேண்டும், ஏதோ ஒரு நன்மை கிடைக்க வேண்டும், இதை நினைத்துத்தான் ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர, பிரியமான தேவ பிள்ளையே, ஆத்தும ரட்சிப்பை குறித்து, விளையாடப்பட்ட நன்மையை குறித்து நீ அறியாதபடிக்கு இருக்கிறபடினாலே இன்றைக்கு உன் கண் இருளாய் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சூரியன் வெளிச்சத்தை நீ பார்க்க முடியாதபடிக்கு, நீ கர்த்தருடைய வெளிச்சத்தை நீ கழிய முடியாதபடிக்கு நாம் இருளாய் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய நாமம் உயரும் உன்னதமானது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நாம் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும். பேசுற பழக்கம் அதிகமாய் இருக்க வேண்டும். டிவி சேனத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஒரு மனுஷன் அல்ல, மனுஷன் இடத்தில் எந்த நன்மை கிடைக்காது. கர்த்தருடைய இடத்திலிருந்து கர்த்தரை தேடி பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் வீடுகளில் இருந்து பார்த்தாலும், வீடுகளில் இருந்து கர்த்தரை தேடினாலும், கர்த்தர் அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயானால் நிச்சயமே கர்த்தரை நீ கண்டுகொள்ள முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரே தவிர வேற ஒன்னிடத்தில் எதை கேட்கிறார்? மகனே மகளே உன் இருதயத்தை தாராயோ என்று கேட்கிறார். பிள்ளைகள் அந்த நேரத்திலே கூட அவருடைய மகள் ஆரோக்கியமானால், சுகம் பெற்றாள், விடுதலை பெற்றாள். அவள் கட்டிலிருந்து கீழே படுத்திருந்த அவள் கர்த்தரை தேடி ஓடி வந்த பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தைகள் விழுந்தவுடனே அந்த மகள் எழும்பி கட்டிலே படுத்திருக்கிறதை பார்க்கிறாள். அவள் சந்தோஷப்படுகிறாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேடுகிற தேட்டம், நாம் ஆண்டவரை பின்பற்றுதல், நாம் எப்படிப்பட்ட பின்பற்றுதலோடு கூட ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். மனுஷனுடைய இதயத்தின் தோற்றங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், ஆலோசனைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். நீ என்ன ஆலோசனை பண்ணுகிறாயோ கர்த்தர் அந்த ஆலோசனைக்கு ஆண்டவர் உன்னோடு இடைப்படுகிறவர் அல்ல. தேவன் உன் நினைவு என் நினைவுகளும் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கிறது? உன்னுடைய வழியை ஆண்டவர் வெறுத்து விடு. கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய வழியை நோக்கி ஓடும் போது கர்த்தர் உன்னோடு கூட மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுகிற ஜனம் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை தேடி காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய சம்பவத்தில் காத்திருந்து அவருடைய சம்பவத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படிக்கு பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நினைப்பார்கள், வந்தவள் ஒரு பிசாசுடைய போராட்டம் வந்து விட்டால் உடனே ஊழியக்காரர்கள் அதை பிடுங்கி எடுத்து மாற்றி விட்டுற வேண்டும். அவர்களுடைய நீதி பயங்கரம்.
பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், ஆண்டவரை தேடி இருக்க மாட்டார்கள். அந்த போராட்டங்கள் வந்தவுடனே அவர்களுக்கு பிசாசுகளை உடனே மாற்றி விட்டு கொடுக்க வேண்டும். சுகமாய் வீட்டுகளில் போயிருந்து உறங்குவதற்கும், சுகமாய் இருந்து அவளை ஆண்டவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை துதியாமலும் வீணராகி கொண்டு அவர்கள் தாம் போற போக்கிலே வாழ வேண்டும் என்று சொல்லி அநேகர் விரும்புகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் விரும்பும் சமூகத்தை அவருடைய இருதயத்தை பக்குவப்படும் வரையிலும், அந்த ரட்சிக்கப்படும் வரையிலும், அந்த உள்ளம் அவரை தேடிக்கொண்டு இருக்கும் வரையிலும், அதுதான் சொன்னார், அவர் பின்தொடர்ந்து வருகிறாளே என்று சொல்லி சீசர்கள் சொல்லும் போதும் சீசர்களிடத்தில் அவர் கண்டுவிடவில்லை. ஏன்? ஆண்டவருக்கு வேலை வரும் வரையிலும் அவர் எங்குமே யாருக்குமே யாருடைய விண்ணப்பத்தையும் கேட்க மாட்டார், யாருடைய காரியத்தை யாருடைய உதவியும் அவர் கேட்க மாட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய உதவி வர வேண்டுமானால், கர்த்தருடைய சத்தம் ஒரு விண்ணப்பம் அவருக்கு பதில் ஆண்டவர் பிதா கொடுக்க வேண்டுமானால், தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமானால், அவருடைய கூப்பிடுவர் இன்னும் சரியாக வேண்டும் என்று சொல்லி அவள் பின்தொடர்ந்ததை அவள் விடுதலை பெற்றுக்கொண்டாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்காக விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருக்காக மகிமை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 6 வரை நான் பார்க்கும்போது இங்க அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஒரு திமிர்வாதக்காரன் இங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாமே ஒரு வியாதி. மனுஷனை இந்த காலகட்டத்துக்குள்ளே பிடிவாதம் என்ற திமிர்வாதமும் உண்டு, வியாதி என்ற திமிர்வாதமும் உண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே அவர் பார்க்கும்போது அவன் சொல்லுகிறார், 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கே இருக்கிறான்? எபிரேய பாஷையிலே பெலிஸ்தா என்னும் குளத்தங்கரையிலே இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவன் ஆண்டவர் சமூகத்திலே அவன் காத்திருக்கிறான். அவனை கொண்டு எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, வெகு காலமாய் அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, 38 வருஷம் ஒரு மனுஷன் காத்திருக்கிறான் என்று சொன்னார். குளங்கள் கலக்கப்படுகிறது, தேவ தூதர் வந்து போய் இருக்கிறார்கள், ஆனாலும் அவனுக்கு விடுதலை வரவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சமூகத்திலே தேவன் ஒரு மனுஷனுக்கு தேவன் சுதந்திருக்க வேண்டுமானால் தேவன் வர வேண்டும். அவருடைய பாரத்தை அறிகிறார். அந்த 38 வெகுகாலம் என்று அவன் வியாதியஸ்தன் என்று சொல்லி கர்த்தர் கண்டார். இந்த நாட்களிலே வியாதியஸ்தல் என்று சொல்லி பார்க்கும்போது சிலருக்கு கேன்சர் வியாதி இருக்கலாம், சிலருக்கு வாத நோய்கள் இருக்கலாம், காற்று பேஷண்ட் இருக்கலாம், வாய் தகராறு இருக்கலாம், அநேக வியாதிகள் ஒரு சரீர மனுஷனின் இடத்திலே சுகர், பிரஷர் வியாதிகள், இப்படி பலதரப்பட்ட வியாதிகள் ஒரு மனுஷனுக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கிறது. கால நிலைகளோடு அப்படிப்பட்டதுதான், நம்முடைய உணவு ஆகாரங்களும் அப்படிப்பட்டதுதான். ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் எந்த வியாதியும் மேற்கொள்ளாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறது அவருடைய கிருபையை, சுத்த கிருபையை. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள், வியாதிகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற அவருடைய சுத்த கிருபை. அவர் வியாதியிலிருந்து நம்மை அழித்து போடுகிறவர் அல்ல. அந்த வியாதி நம்மை மேற்கொள்ளாது, அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது. பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அதுதான் அவர் சொல்லுகிறார். படுத்திருந்த அவனை இயேசு காண்கிறார். 6வது வசனம் பார்க்கிறார், வெகுகாலம் என்று வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பிரியமான அந்த உள்ளத்தை அறிகிறார், உள்ளத்தை அறிகிறார், அவருடைய இருதயத்தை அறிகிறார்.
இயேசு அந்த வழியா வருகிறார். இயேசு அவருக்கு தெரியும் அந்த வியாதியஸ்தன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவருக்கு தெரியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க தேவன் போதுமானவராய் சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்கும் போது அவன் விடுதலையை கேட்கும்படிக்கு சில உதாரணத்தை அவன் பேசுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதற்கெல்லாம் அந்த வியாதியஸ்தன் சொல்லுகிறான், ஆண்டவரை தண்ணீர் கலக்கும் போது என்னை ஒருவரும் குளத்துல கொண்டு போய் இறங்குவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு முன்னே ஒருவன் வந்து அதை முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அங்கே எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் குளம் கலக்கப்படுகிறது. தூதன் வந்து கலக்குகிறான். விடுதலை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். ஆனால் எனக்கு போய் இறங்க முடியவில்லை. நான் 38 வருஷமாய் வியாதியஸ்தனாய் இருக்கிறேன், பலவீனப்பட்டு இருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, வருஷங்கள் நமக்கு கணக்கல்ல, வியாதி நமக்கு கணக்கல்ல. கர்த்தரை எந்த நேரத்தில் உனக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி எங்கிருந்தாலும் அவர் உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை தேடி வந்து உனக்கு சுகம் கொடுக்க அவர் போதுமானவர். நீ எந்த இடத்துல இருந்தாலும், சபையில இருந்தாலும் அவர் உன்னை தேடி வந்து உனக்கு விடுதலை தர, உன்னுடைய தாகத்தை அறிந்து, உன்னுடைய சிந்தனை அறிந்து, உன்னுடைய எண்ணத்தை அறிந்து ஆண்டவர் உனக்கு சுகம் தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்று நிச்சயம் உனக்கு உண்டாயிருக்குமானால் நிச்சயமே கர்த்தர் உனக்கு சுகம் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் விடுதலை கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர். அவர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, 9வது வசனத்தை நான் பார்க்கும்போது அவர் 8வது வசனத்தை அவர் சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அது நடக்காத காரியம். இந்த நாட்களில் உன் படுக்கை 38 வருஷமாய் இருந்த ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரானால், நீ எழுந்து நட, நீ போ, வா என்று சொன்னால் கேட்பார்களா? கேட்கவே மாட்டார்கள். விசுவாசம் குறைந்து போற காலம், விசுவாசத்தில் நிலைநிற்கப்பட முடியாதபடிக்கு அவிசுவாசத்தை கொண்டு வருகிற காலம். இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் நிச்சயமே விடுதலை உண்டு. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லும் போது அவர் கேட்பார்கள். ஆனால் அதுக்கேற்ற அபிஷேகம் உள்ள பிள்ளைகள் பேசும்போது கர்த்தர் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய, விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் வந்த காலங்களிலே அநேக வியாதியஸ்தர், அநேக வியாதிகள் விடுதலையானது உண்டு, அநேக கேன்சர் விடுதலையானது உண்டு. நானும் ஒரு பலவீனப்பட்டு எழும்ப முடியாதபடிக்கு எனக்கு கைத்தாங்கல்ல தான் தூக்க வேண்டும். நான் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பலவீனத்தின் மத்தியில தான் இருந்தேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னை பிடித்துதான் எனக்கு பாத்ரூம் கொண்டு போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் இந்த நாட்கள் உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் என் உள்ளத்தை அறிந்த ஆண்டவர், என் இதயத்தை அறிந்த ஆண்டவர், என்னை தேடி வந்த ஆண்டவர், என்னை நேசிக்கிற ஆண்டவர், உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளையே, நீ பேசிக்க ஆண்டவர் உனக்கு சுகம் தர வேண்டுமானால் நீ ஆண்டவரோடு கூட நீ உறவாட வேண்டும். ஆண்டவரோடு கூட நேரத்தை ஆண்டவருக்காக நீ கொடுப்பாயானால் நிச்சயமே கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். இங்கே அவர் சொல்லுகிறார், உடன் அந்த 9வது வசனத்தை நான் பார்க்கும்போது, உடனே அவன் இந்த மனுஷன் சொஸ்தமானான், தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அவன் அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. எந்த நாள் என்று பார்க்கவில்லை. கர்த்தர் ஒரு இடத்துல வருவாரானால் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு இடத்துல அவர் இருப்பார், செய்வாரானால் நிச்சயமே சுகம் உண்டாகும், நிச்சயமே அற்புதம் நடக்கும், நிச்சயமே விடுதலை பெறுவார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம், இதைதான் நாம் பார்க்க வேண்டும். தேவனை நேசிக்கிற தேவ பிள்ளைகள், தேவனை தேடுகிற நேசிக்கிற பிள்ளைகள், நம்முடைய வியாதி நமக்கு பொருட்டல்ல, நம்முடைய பலவீனம் நமக்கு பொருட்டல்ல, நம்முடைய கஷ்டம் நமக்கு பொருட்டல்ல. ஏன் நாம் மாமிசத்தில் இருக்கிறபடினாலே, மாமிச உணர்வுகள் இருக்கிறபடினாலே, மாமிச சுயம் நமக்குள்ள இருக்கிறபடினாலே நாம் பலவீனப்பட்டு அடிமைப்பட்டு இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அடிமைத்தனத்தின் ஆவி நம்மளை பற்றி கொண்டு இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே,
ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பாரானால் நிச்சயமே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் அவர் வல்லமை உள்ள தேவன். ஒருபோது அவர் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, ஒருபோது அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, ஒருபோது நமக்குள்ளே அவர் விட்டு போகிறவர் அல்ல. அதே போலதான் அவர் 100க்கு அதிபதி காத்திருந்தான். பிரியமான தேவ பிள்ளைகளை, காத்திருந்த தேவ பிள்ளைகள், கர்த்தர் தந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்க அவன் காத்திருந்தான். ஒரு மனுஷன் இடத்துல இல்லை, தேவனிடத்திலே காத்திருந்தான். தேவன் அதை அற்புதம் செய்தார். அற்புதத்தின் ஆவியானவர் கூடவே இருந்தார். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே கேட்கப்படாத வசனங்கள் இல்லை, கேட்கப்படாத அற்புதங்கள் இல்லை. இயேசு 3 வருட காலத்திலும் அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றி போகும் வரையிலும் எல்லா அற்புதங்களையும், படுக்கையில இருந்தவர்கள், வியாதிப்பட்டவர்கள், மரணத்தில் இருந்தவர்கள், கல்லறையிலே லாசரை கொண்டு வைத்தவர்கள், ஆண்டவர் அந்த லாசருவை, அன்பா நேசித்த லாசருவை கூட ஆண்டவர் தூக்கி எடுத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, மரணம் நமக்கு பொருட்டல்ல, ஜீவன் பொருட்டாய் இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, நாம் மரணத்துக்கு ஜெயிக்கிறவா இருக்க வேண்டும். ஆத்தும ரட்சிப்புக்காக ஆத்தும சாவை நாம் கலந்து விடாதபடிக்கு, மாம்ச சாவை நாம் கலந்து நாம் அந்த மாம்ச சாவுக்காக நாம் பயப்படாதபடிக்கு, எந்த பலவீனமாயிருந்தாலும் கர்த்தரை தாங்க வல்லமை உள்ளவர். ஆத்துமா விசேஷம் உள்ளது, ஆத்தும ரட்சிப்பு விசேஷம் உள்ளது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அந்த ராஜ்யத்துக்குரிய காரியத்தை இழந்து போகாதபடிக்கு அதுதான் அவர் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் சமூகத்திலே மருத்துவங்களினாலே கைவிடப்பட்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த எத்தனையோ வருமானங்களை மருத்துவமனைகளுக்கு செலவழித்துக் கொண்டு இந்த நாட்களில் சுகம் கிடைக்கவில்லை என்று சொல்லி வீட்டில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்தில் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படி, வேதத்தை வாசிக்கும்படிக்கு, சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக, அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும் வரையிலும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவே நான் செபிக்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள், ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விசேஷித்த விடுதலைகளை ஆண்டவர் அனுப்ப வேண்டும் என்று செபிக்கிறேன். எந்த உள்ளத்தோடு கர்த்தரை தேடுகிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வைத்த அனுக்கிரகம், உங்கள் பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற அனுக்கிரகம் இந்த குடும்பங்களிலே போய் கிரியை செய்யட்டும். கர்த்தர் தேவ சமூகத்தில் தேவனை தேடட்டும், ஆண்டவரை கண்டு கொள்ளட்டும். அவருக்காக எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி, முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று சொன்னீரே, இந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேடும்படி பிள்ளைகள் கிரியை செய்வீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும், மகிமைப்படுத்தும், தாழ்த்துகிறோம், இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.